வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 68வது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே இடையில் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. மேபி மேட்ச் முழுமையாக நடந்தால் மட்டும் ப்ளே பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் இப்போ இருக்கிற கண்டிஷன் மழை இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் மாறலாம். இயற்கை வந்து ஒரு 4-5 இன்றைக்கி மேட்ச் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு 5-6 மணிக்கு மழை நிற்க வாய்ப்பு இருக்கலாம். பட் மார்னிங்கில் இருந்தே மழை அப்படிங்கிறது வெதரை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை ஆன் டைமில் மழை இல்லாமல் மேட்ச் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி மேட்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அவுட்ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அவுட்ஃபீல்டையும் கவர் பண்ணி கிளியராக வச்சுருந்தாங்க அப்படின்னா, ரன் ஆஃப் நல்லா இருக்குன்னா ஃபாஸ்ட்டு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த சின்ன ஸ்டேடியமாக இருந்தால் கூட அந்த ஒரு விஷயம் மழை பெஞ்ச கிரவுண்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும். அதனால் ரன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அதில் விக்கெட்டுகள் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து டீமை மேக் பண்ணலாம் மேட்ச் நடந்தால். அதர்வைஸ் மேட்சை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இன்னும் இந்த மழை வர்ற மாதிரியான மேட்சஸ்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சின்னதாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே கிரெடிட் பேஸ் அடிப்பில் நம்ம வழக்கம் போல் பார்த்துருவோம். நேற்று மேட்ச்சில் 2 பேர் சூரியகுமார் யாதவ், ராகுல் உள்ளே வந்திருக்காப்புல ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த டெமோ டீம்லையுமே ராகுல் தவிர கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருந்தோம். ப்ளஸ் ஐடியாவும் கொடுத்துருந்தோம். நமன்தீர் கண்டிப்பாக ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத யூகிச்சிருந்தோம். ஸோ அவரை வின் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ராகுல், துஷாரா, பூரான் இவங்க எல்லாமே கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸாக நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் ரோஹித் சர்மாவையும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். கம்பல்சரி ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. மேட்ச்சுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் கரெக்டாக எடுத்திருந்த விஷயம் என்ன ஆயிருந்தது அப்படின்னா, ஆன் டைமில் இருந்த சேஞ்சஸ், நவீன் உலக இம்பேக்டில் வந்தது. இந்த 2 விஷயங்கள் சின்னதாக மாற்றத்தை வழக்கம் போல் 8-9 டிடியோடு நின்று கேப்டன் விசி ஓரளவுக்கு கிளிக்கான விஷயமா இருந்துச்சு. நம்ம கொடுத்த ஒரே ஒரு டெமோ டீம் கூட அந்தளவுக்கு யூஸ் ஆகிருந்தது. சின்ன மிஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி, ஓகே. 9 கிரெடிட் லாஸ்ட் மேட்ச் வந்தது இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திரும்பவும் 2 பேர் தான், விராட் கோலி, ருத்ராஜ் கைக்வாட். ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 பேர் இந்த இடத்துல ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் இதில் கூட வின்னிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 டீம் மேக் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஒரு பிளேயர் உள்ளே வச்சு கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஒருவேளை நல்ல க்ளோஸ் காலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான மேட்சஸ் நாக் அவுட் ஸ்டேஜஸ் மேட்சஸ். ஸோ அதுவும் சென்னை விளையாடுற மேட்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல 2 பேர்த்த கொண்டு போங்க. 2 பேர் மேக்ஸிமம் எல்லாருமே வச்சு தான் கொண்டு போவீங்க, அதை ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, பட் இங்கே ஒரு சின்ன வாய்ப்பும் இருக்குது. ஏதாவது ஒரு பிளேயர் மட்டுமே ஆகிறதுக்கு, வின்னிங் ஆகிற டீமில் இருந்து மட்டும் ஆக சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளேயர் வரும்போது அடுத்து இருக்கிற கிரெடிட்டில் தான் பிளேயர்ஸ் அதிகமாக வருவாங்க. நேற்று நடந்த மாதிரி 8.5 இருந்த 3 பேரும் அப்படியே வந்திருந்தாங்க. ஸோ இங்கே ஏன்னா 2 பிளேயர் முக்கியமான பிளேயர், கோலி, ருத்ராஜ் 2 பேருமே அந்தந்த டீமோட டாபிக் பிளேயர்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் அதிகமாக வருவாங்க. சரிங்களா, ஸோ அதை நோட் பண்ணிங்க. சிவம் துபே, ஃபாப் டுப்ளசி, ரவீந்திர ஜடேஜா, தேஷ்பாண்டே. ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஒருவேளை விராட் கோலி மிஸ் பண்ணுற இடத்துல டிப்ளசி இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசித்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளேயர் அப்படிங்கின்னு வந்துச்சு 9 கிரேட்டில் அப்படின்னா இங்கிருந்து 3 பிளேயர் வரைக்கும் மினிமம் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து 8 கிரேட்டை பொறுத்த வரைக்கும் ரஜத் படிதார், டேரி மிச்சல், சி கிரீன், தினேஷ் கார்த்திக். ஸோ இப்படி இருக்காங்க. லெவல் இருக்கிற சேஞ்சஸை பற்றியும் சின்னதாக இதை பார்த்தோன்னே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, லெவல்ஸில் இருக்கிற சேஞ்சஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு மேக்ஸ்வெல் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். இந்த மேக்ஸ்வெல் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். இப்போ போஸ்ட் மேட்ச் லைனப்பை வச்சு சொல்லிடலாம். ஸோ 8 கிரேட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லெவலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 12 மேன்
12 பேர் பிளேயிங் லெவல் இருக்கும் இடத்துல. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு மேக்ஸ்வெல் உள்ளே வர ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. அதை தவிர யார் வரலுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி மொயின் அலியோட இடத்துக்கு சான்னர் உள்ளே வரலாம், அல்லது இது சின்னதாக மாற்றம் ஏற்படலாம். அதாவது ரிச்சர்ட் கிளீசனை உள்ளே கொண்டு வந்துட்டு தீக்ஷனாவோட இடத்துக்கு சான்னர் அப்படிங்கிற மாதிரி. மொத்தத்தில் சான்னர் கிளீசன் இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் உள்ளே வரலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கிரவுண்ட் அப்படின்னு யோசித்து தீக்ஷனாவை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளீசனும், மொயின் அலி பேட்டிங் பேஸில் யோசிக்க வேண்டிய பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது சான்னர் ஓரளவுக்கு பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ சான்னர் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். அதாவது மொயின் அலி பொதுவாக தீக்ஷனா, கிளீசன், சான்னர் இந்த 3 பேருக்குள்ளே ஒரு 2 பேர் லெவல்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் அந்த கிரெடிட்டில் அந்த வேறுபாடு ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொன்னோம். ஓகே, அடுத்தது 7.5 கிரெடிட்டில் சிராஜ், மேக்ஸ்வெல் வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். எம்எஸ்டி, மேக்ஸ்வெல். ஸோ இது மாற வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இதுக்கு முன்னாடியே நாம் அதை காட்டிட்டோம். சிராஜ், சர்துல் தாகூர் இந்த 4 பேர் இப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இல்லை 3 பிளேயர் தான் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா, யாஸ்தயால், ஃபர்கியூசன், தீக்ஷனா. ஸோ இந்த 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 3 பேர்த்தில் ஒரு பிளேயர் எடுக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? 3 பிளேயர் ஒரே கிரெடிட்டில் இருக்கிறாங்க, ஒருத்தர் எடுக்கிற மாதிரி வரும். 3 பேர்த்தையும் சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மினிமம் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி. ரவீந்திரா, சென்னை கொஞ்சம் சிம்பிளாக வின் பண்ணுற மாதிரி இருந்தால் ரவீந்திராவை உள்ளே வின் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து வர வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல ஐபா லோம்ரர், சமீர் ரிஸ்வி, இம்பேக்டிவ் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ஆன் டைமில் இம்பேக்டில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இல்லாமல் கால்குலேட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச்சு இந்த லோ கிரெடிட் பார்க்கும்போது மட்டும் லாஸ்ட் மேட்ச் பார்த்துக்கணும். 6.5லேயே 3 பிளேயருக்கு மேலே வந்திருந்தாங்க. 3 பிளேயர் வந்திருந்தாங்க. துசாரா, என்திர், படோனி. சரிங்களா? நம்ம 2 பிளேயர் எடுத்திருந்தோம். அதில் துசாரா, என்திர் மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டோம். அதனால் படோனி மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பொதுவாக கூடா அந்த மாதிரி வேறு அதர் சம் பிளேயர்ஸ், படிக்கல் இப்படி யூஸ் பண்ணிட்டோம். அது சின்ன மிஸ்டேக் ஆகிருந்தது. சில நேரங்களில் அதிகமான பிளேயர்ஸ் வர்றாங்க. ஸோ பிளேயர்ஸும் அன்றைக்கி அதிகமாக தான் இருந்தாங்க. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3, 2, 5, 6, 7, 8 பிளேயர் லெவலில் இருந்தாங்க. ஸோ 3 பிளேயர் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ போன மேட்ச் அதிகமாக உள்ளே வந்திருக்க காரணத்தினால அதிகபட்சமாகவே இங்கே 2 பிளேயர் வரைக்கும் வரலாம். ஸோ அதை தாண்டி வர வாய்ப்பு இருக்காது. அதனால் 1 or 2 பிளேயர்ஸ், 2 பிளேயர்ஸ் மேபி சான்ஸ் இருக்கலாம் 5 பிளேயர் இருக்கிற இடத்துல. பட் அதிலிருந்து ஏதாவது 1, 2 பிளேயர்ஸ் இம்பேக்டில் போயிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வாய்ப்பு இருக்கும். பர்சன்டேஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை. பர்சன்டேஜில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். ஹை பர்சன்டேஜ் மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 75 எபோவ் மட்டும் மாற்றம் இருக்காது. அந்த பிளேயர்ஸும் எல்லோரும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இதை எடுத்துக்குவோம். இதில் D+C 72 ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் 75 எபோவுக்கு. ஓகே, இப்போதைக்கு 7 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் வின்னிங் சைட் டீம் ஸோ அந்த யோசிச்சுங்க. ருத்ராஜ் கைக்வாடா, விராட் கோலியா, ஸோ யாரை உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம். 2 பேரும் 2 இன்னிங்ஸில் இருக்கிறனால திரும்பவும் இதில் ஒரு பிளேயரோட நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அப்போ அங்கே ஒன்று நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இன்னும் ஒரு 2 பிளேயர் நீங்கள் கட் பண்ணணும். ஒரு 4 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர்றது தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னும் 2 பிளேயர் உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ தூபே, தினேஷ் கார்த்திக், கிரீனு, ஜடேஜா, தேஷ்பாண்டே. ஸோ இந்த ஒரு 5 பிளேயரில் இன்னும் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒருவேளை தேஷ்பாண்டே நம்ம சிஎஸ்கே லாஸ் ஆகுதுன்னா தேஷ்பாண்டே மிஸ் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுங்க. இன்னொன்று, ஸோ இந்த இடத்துல 3 பேர் சேர்ந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களை எப்படியும் விராட் கோலி, கெய்க்வாடில் ஒரு ஆளை மிஸ் பண்ண போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் இருக்கிற 2 பேர்த்துக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ அல்லது பவுலிங் பேஸில்
மழை பெஞ்சிருக்கு, பவுலிங் பேஸில் டீம் அமையுது அப்படின்னா ஒரே ஒருத்தரை மட்டும் எடுத்துகிட்டு அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி அங்கேயே 2 பேர் கட் ஆயிடுவாங்க. மற்ற பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி போய்க்கலாம். பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி ஸோ இந்த சேஞ்சஸை பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ டாப் கேப்டன் டாப் விசி பார்த்துக்கலாம். மற்ற இடமெல்லாம் காட்டல, ஆனால் சின்னதாக லெவலில் சேஞ்ச் இருக்க போகுது, நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஆன் டைமில் இருக்கிற பர்சன்டேஜை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஓகே, விராட் கோலி டாப் கேப்டன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் டாப் கேப்டன். விசியில் ஏதாவது ஒரு பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்குது. ருத்துராஜ் கெய்க்வாட் டாப் விசி. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பேட்டிங்லேயே டாப் கேப்டன், பேட்டிங்லேயே டாப் விசி அப்படிங்கும்போது பேட்டிங்கை சார்ந்து இருக்கிற பிளேயர்ஸுக்கு கேப்டன் கொடுக்கலாம். பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ பேட்டிங்கில் இருக்கும்போது பிச்சு பேட்டிங்கு சப்போர்ட் இல்லை, மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் ஓகே. பட் அந்த அளவுக்கு ட்ராக்கை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே பவுலிங்க்கு வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இடத்துல கேப்டன் விசி சாய்ஸஸ் இருக்கும். பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற இடத்துல வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற இடம் எதுனா 8.5 அண்ட் ஸோ ஆன் டைமில் எந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் உள்ளே வராங்களோ அந்த இடம். இந்த 2 இடத்துல பிளேயர்ஸ் அதிகமாக ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.